பாடலாம். அன்மியூட் பண்ண வேணும். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பாரதியார் கவிதை பேச போகின்றேன். தேடி சோறுநிலம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகுலன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நதை கூடி கிளப்பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கிறையென பெண் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் துச்சமாக வன்னி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. நன்றி, வணக்கம். இப்பொழுது சிட்னி ஆஸ்திரேலியாவில் இருந்து பஞ்சாட்சர மாஸ்டர் அவர்கள் பாட வருகிறார்கள். அவரை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்று நான் பாடவிருக்கும் பாடல் ஒரு தாயின் கருணை உள்ளத்தையும் தியாகத்தையும் பற்றி வர்ணிக்கும் ஒரு பாடலாகும். இந்த பாடல் பவித்ரா என்ற திரைப்படத்தில் வந்தது. இதோ உங்களுக்காக. உயிரும் நீயே உடலும் நீயே உறவும் நீயே தாயே, உயிரும் நீயே உடலும் நீயே உறவும் நீயே தாயே, உடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் தருவாய் நீயே, தன் உடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் தருவாய் நீயே, உன் கண்ணில் வழியும் ஒரு துளி போதும் கடலும் உருகும் தாயே, உன் கண்ணில் வழியும் ஒரு துளி போதும் கடலும் உருகும் தாயே, உன் காலடி மட்டும் தருவாய் தாயே, சொர்க்கம் என்பது பொய்யே, உயிரும் நீயே உடலும் நீயே உறவும் நீயே தாயே, விண்ணை படைத்தான் மண்ணை படைத்தான் காற்றும் மழையும் ஒலியும் படைத்தான், விண்ணை படைத்தான் மண்ணை படைத்தான் காற்றும் மழையும் ஒலியும் படைத்தான், பூமிக்கு அதனால் நிம்மதியில்லை, பூமிக்கு அதனால் நிம்மதியில்லை, சாமி தவித்தான் சாமி தவித்தான் தாயை படைத்தான், உயிரும் நீயே உடலும் நீயே உறவும் நீயே தாயே, தன் உடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் தருவாய் நீயே, கண்ணில் வழியும் ஒரு துளி போதும் கடலும் முருகும் தாயே, உன் கண்ணில் வழியும் ஒரு துளி போதும் கடலும் முருகும் தாயே, உன் காலடி மட்டும் தருவாய் தாயே,
சொர்க்கம் என்பது பொய்யே, உயிரும் நீயே, உடலும் நீயே, உறவும் நீயே, தாயே உயிரும் நீயே, உடலும் நீயே, உறவும் நீயே, தாயே தன் உடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் தருவாய் தாயே. கண்ணில் வழியும் ஒரு துளி போதும் கடலும் முருகும் தாயே. ஒரு கண்ணில் வழியும் ஒரு துளி போதும் கடலும் முருகும் தாயே. உன் காலடி மட்டும் தருவாய் தாயே, சொர்க்கம் என்பது பொய்யே, உயிரும் நீயே, உடலும் நீயே, உறவும் நீயே, தாயே. நன்றி, வணக்கம். நன்றி, அருமையான பாட்டு. அடுத்ததாக சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து பஞ்சாட்சர மாஸ்டர், நீங்க பாடலாம். சரி பாடுங்க. வேலை செய்யுது இல்லை, என்னன்னு தெரியல. சரி, ஓகே, கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். நீங்க சம் ப்ராப்ளம் இருக்கு, அந்த சவுண்ட் இதை என்ன செய்திருக்கிறீங்க போல. என்னவா மறந்து திட்டீங்க, செக் பண்ணி கொண்டிருங்க. இந்த மீன் டைம் சரோஜதேவி சுந்தரலிங்க மாஸ்டர் சிட்னி ஆஸ்திரேலியால இருந்து நீங்க பாடலாம், இல்லாட்டி நான் பேசி இருந்தா பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்று ஒரு பாடல் பாடலாம் என்று இணைந்துள்ளேன். என் இதய கோயிலில் வசித்திடும் உனையே எப்படி மறப்பேன் ஐயா முருகா. என் இதய கோயிலில் வசித்திடும் உனையே எப்படி மறப்பேன் ஐயா முருகா. என் இதய கோயிலில் வசித்திடும் உனையே எப்படி மறப்பேன் ஐயா. உன் பதமலரை தினம் இசையனும் மலராலே, உன் பதமலரை தினம் இசையனும் மலராலே பாடி பணிந்தேன் ஐயா பழனி அப்பனே. உன் பதமலரை தினம் இசையனும் மலராலே பாடி பணிந்தேன் ஐயா பழனி அப்பனே. இதய கோயிலில் வசித்திடும் உனையே எப்படி பேனையா. பட்டம் பதவி புகழ் நான் அறியேன், பட்டம் பதவி புகழ் நான் அறியேன், கந்த கோட்டமே சதமென நம்பி வந்தேன். பட்டம் பதவி புகழ் நான் அறியேன், கந்த கோட்டமே சதமென்று நம்பி வந்தேன். கஷ்டமே வந்தாலும்
கை தூக்கி விடுவாயே முருகா. கஷ்டமே வந்தாலும் கை தூக்கி விடுவாயே, கண் கண்ட தெய்வம் நீயே முருகா. காதலீசன் குமரா, கஷ்டமே வந்தாலும் கை தூக்கி விடுவாயே, கண் கண்ட தெய்வம் நீயே முருகா. காதலீசன் குமரா, என் இதய கோயிலில் வசித்திடும் உன்னையே எப்படி மறப்பேனையா. என் இதய கோயிலில் வசித்திடும் உன்னையே எப்படி மறப்பேனையா. முருகா முருகா முருகா. நன்றி, வணக்கம். அருமையான பாட்டை பாடியிருந்தீர்கள். நீங்கள் யாரும் ரெக்கார்ட் பண்றதுக்கு இருந்தா கிளவுட்ல ரெக்கார்ட் பண்ணாம உங்களுக்கு கோஹோஸ் தருவேன். நார்மலா ரெக்கார்ட் பண்றேன்னா நீங்க கையை போட்டீங்கன்னா உங்களுக்கு கோஹோஸ் தருவேன். இப்ப கேட்டிருந்தவர் உங்களுக்கு கிளவுட்ல ரெக்கார்ட் பண்ணாம நார்மலா ரெக்கார்ட் பண்றது கையை போடுங்க, நான் ரெக்கார்ட் தருவேன். ஓகே, அடுத்ததாக கவென்ட்ரி தமிழ் ஸ்கூல்ல இருந்து கந்தைய அரியரட்னம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். உங்களை யாரும் பாடுறதுக்கு இளமாக்கள் இருந்தா வேலை விடுறீங்களா? முதலாவதா பாடுறதுக்கு என்ன படுக்க போகும் முதல் வந்து மிதுன்சன் ரஞ்சன் 7 வயசு. மிதுன்சன் ரஞ்சன் வந்திருக்கிறார். மொத்த காட்டுறாரு அவர் வந்துட்டு பாடல. ஒரு 7 வயசு எங்களை பாடசாலையில் படித்துக் கொண்டிருக்கிறார். யாரோ ரெக்கார்ட் பண்ண கேட்டு கையை வச்சுனா நான் கோஹோஸ் கொடுத்து அவர் ரெக்கார்ட் பண்ணலாம். இதெல்லாம் லைஃபா தான் செய்யப்போம். மிதுன்சன் பாடுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் மிதுன்சன் ராஜன். எனக்கு 7 வயது. நான் கோவன்ட்ரி தமிழ்ல நலப்பூஜை சங்கத்தில் பாலர் வகுப்பு படிக்கின்றேன். என்று நான் பாரதியா பாடல் 1 பாட வந்துள்ளேன். ஓடி விளையாடு பாப்பா, நீ அழகலாடு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தை விளையாடு பாப்பா, பாலை பொழுது தரும் பாப்பா, அந்த பசுமிக தடி பாப்பா, வாழை கொள்ளைட்டு வரும் நாய்தான், அது மணிக்கத்து தோடு நாடி பாப்பா, காலை எழுந்து உடும் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக பகுதிக்கோள் பாப்பா. நன்றி. ஓகே, நன்றி. அருமையாக பாடினீர்கள். அடுத்ததாக நன்றாக பாடினார். அடுத்ததாக லதுஷன் திருவரங்கன் ஒரு பாட்டு ஒன்று பாட வரப்போறார். லதுஷன் பாடல். வணக்கம். எனது பேர் லதுஷன் திருவரங்கன். எனது வயது 7. என்னப்பனே என்னையனே கண்ணப்பனே கண்ட காருண்யனே, என்னப்பனே என்னையனே கண்டப்பனே கண்ட காருண்யனே, பன்னிரு கை வேலவனே பன்னிரு கை வேலவனே, பன்னிரு கை வேலவனே
கனிவலி மணவாளனே கனிவலி மணவாளனே வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா மாப்பழனி 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 வேல் முருகா வேல் வேல் என்னப்பனே என்னையனே கண்டப்பனே கண்டக்காருண்யனே என்னப்பனே என்னையனே கண்டப்பனே கண்டக்காருண்யனே பார்வதியார் பாலகனே பார்வதியார் பாலகனே பார்வதியார் பாலகனே பார்வதியார் பாலகனே பக்தக்களு அனுகூலனே பக்தக்களு அனுகூலனே வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா மாப்பழனி 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 வேல் முருகா வேல் வேல் என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்தக்காருண்யனே என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்தக்காருண்யனே எட்டக்குடி வேலவனே எட்டக்குடி வேலவனே எட்டக்குடி வேலவனே எட்டக்குடி வேலவனே சுட்டப்பழம் தந்தவனே அவைக்கு சுட்டப்பழம் தந்தவனே அவைக்கு வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா மாப்பழனி 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 வேல் முருகா வேல் வேல் என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்தக்காருண்யனே என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்தக்காருண்யனே கந்தப்பனே கந்தக்காருண்யனே கந்தப்பனே கந்தக்காருண்யனே அருமையாக பாடுனீர்கள். அருமையா இருந்தது, நல்லா இருந்தது. ஓகே, அடுத்த நான் சட்டன் ஸ்கூலுக்கு கொடுக்குறேன். அதுக்கு பிறகு வேற யாரும் யங் ஆக்கள் இருந்தா நீங்க விடுங்க. ஆக்ஷா கோபிகரன் கீபோர்ட் வாசிக்கிறதுக்கு வந்திருக்கிறா. ஓகே, நான் பிறகு சட்டன் ஆக்களுக்கும் கொடுப்போம். எல்லாரும் யங் ஆக்கள் படுக்க போகணும், சிலவள லேட்டா போடும். சட்டன் இருந்த அங்க பாவை ஜெயபாலன் தலைமை ஆசிரியர் வாரீங்களா? மூத்த காட்டுறீங்களோ? நிக்கிறீங்களா இல்லாட்டி வந்துட்டாரா? வெரி குட். ஓகே, நீங்க சொல்லுங்க, யார் பாடுறேன் உங்களோட ஸ்கூல்ல இருந்து? சந்திரி சஜீவ் ஓகே, ஒரு தேவாரத்தை இங்கே பாடி காட்ட விரும்புகின்றார். நன்றி நன்றி. நீங்க பாடுங்க. வயது 6, சட்டம் பாடசாலை. நன்றி. பாடலாம். அன்மியூட் பண்ண வேணும். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பாரதிய கவிதை பேச போகின்றேன். தேடி சோறு நிறம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி
மனம் வாடி துன்பமிகுலன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நதை கூடி கிளப்பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கிறேன பெண் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் துச்சமாக வன்னி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. நன்றி, வணக்கம். வணக்கம், நல்லா இருந்தது. நன்றி. வேற யாரும் உங்களுக்கு இருக்கிறமா? ஆமா, சஜீவன் நவநீதன் உள்ளார். இங்க இருக்கிறார் சஜீவன். ஓகே, நீங்க பாட இருக்கிறார். ரைட். விபுலானந்தர் பற்றிய ஒரு பேச்சு. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சஜீவன் நவநீதன். நான் உங்கள் முன்னிலையில் பேச அறுத்துக் கொண்ட விடயம் முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தர் மீன்பாடு தேநாடு என ஒரு காலத்தில் வருணிக்கப்பட்ட மட்டக்களப்பு பிரதேசத்தில் காரைதீவு என்னும் ஓர் ஊர் உண்டு. அங்கே சாமி தம்பி என்பவரும் அவருடைய மனைவியாகிய கண்ணம்மையும் வாழ்ந்து வந்தனர். 1892 ஆண்டு பங்குனி மாதம் 27ஆம் திகதி அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவருக்கு மயில் வாகனம் என பெயர் சூட்டி மகிழ்ச்சியுடன் வளர்த்தனர். மயில் வாகனம் இளமையிலிருந்து தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் ஆகிய பல மொழிகளை கற்று சிறப்பு சித்திகளை பெற்று பௌதிக விஞ்ஞான பட்டதாரியானார். தமிழில் பாண்டித்யம் பெற விரும்பி மதுரை தமிழ் சங்கத்தால் நடாத்தப்பட்ட பண்டிதர் ஆசிரியர் பேச்சு பெற்று யாழ்ப்பாண செயின்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி, மானிப்பாய் இந்து கல்லூரி ஆகியவற்றில் சிறந்த ஆசிரியராக பணியாற்றினார். அந்நாள்களில் துறவு வாழ்க்கையை அவர் பெரிதும் விரும்பினார். ராமகிருஷ்ண மடத்தில் சேர்ந்த இவர் பிரபோத சைத்தன்யர் என்னும் சிறப்பு பட்டத்தை பெற்றார். 32வது வயதில் குருவட்டத்தையும் பெற்று பின்னர் சுவாமி விபுலானந்தர் எனவும் அழைக்கப்பட்டார். ராமகிருஷ்ணன் மிஷன் மூலமாக பாடசாலைகளும் நிறுவினார். தமிழ்நாடு சென்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். சிறிது காலத்தின் பின் இலங்கை வந்து இலங்கை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக கடமையாற்றினார். அப்போது இவர் யாழ் நூல் என்னும் நூலை வெளியிட்டு இனச தமிழை பிரபலியப்படுத்தினார். இவரால் எழுதப்பட்ட கங்கேன் விழுத்த ஓலை, ஈசன் உலக்கு, இன்மலர் 3 ஆகிய இயல், இசை, நாடகம் ஆகிய முத்தமிழுக்கும் தொண்டாற்றிய இவர் முத்தமிழ் விற்றகர் எனவும் போற்றப்பட்டார். கிழக்கிலங்கையில் இயங்கி வரும் விபுலானந்தர் இசைக்கல்லூரி சிறந்த பணியாற்றி வருகின்றது. தமிழ் இருக்கும் வரை இவரது பேரும் புகழும் அழியாமல் நிலைக்கும். நன்றி, வணக்கம். அருமையாக நீங்க பேசுனீங்க. அருமை அருமை. மீண்டும் நீங்க வர வேண்டும் இந்த இடத்துக்கு. அடுத்த வியாழக்கிழமையும் விருப்பம் என்றால் நீங்க வரலாம். உங்களுக்கு இடம் ஒன்று. வேறு யாரும் யங் ஆக்கள் இருந்தா தான் நீங்க விட வேணும், நித்திரைக்கு போக வேணும். அதாலதான் கேட்கிறேன். மற்ற கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க, அந்தரப்படாதீங்க பிளீஸ். யங் ஆக்களா இருக்கிறீங்களா? இவருடைய சகோதரியார் உள்ளார். ஓகே ஓகே. என்ன பேருன்னு சொல்லுங்க. நவநீதன், வயது 9, தேவாரம். ஓகே, நன்றி ஜெயபாலன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எனது பெயர் பெயரஜா நவநீதன். நான் உங்கள் முன்னே தேவாரம் படிக்க போகிறேன். தலை திருச்சிற்றம்பலம். தலையே நீ வணங்காய், தலை மாலை
தலை கடிந்து தலையாடி பலி தீரும் தலைவாது தலையே நீ வணங்காய் தோடுடைய சவியன் விடையடியோர் துவம் மடி சூடி காடுடைய சுடலை போதி பூசியன் புல்லன் கவன் கல்வன் அடுடைய மலராம் உனை நாட்பணிந்து எத்தருள் செய்வ பீடுடைய விரமான் முகமவியோர் பன்மான் மிக நன்று. ஓகே, மிகவும் நன்றி. அருமையாக பாடியிருந்தீர்கள். மீண்டும் நீங்க வந்து பாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வேறு யாரும் இளமாக்கள் இருந்தா நீங்க பாட வரலாம். ஏனென்றால் நான் அவருக்கு நித்திரைக்கு போறபடியத்தான் அவரை கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன். மற்றபடி ஓடன்படி விடுவேன். பாவை ஜெயபாலன் ஐயா, நீங்க வேற யாரும் இருக்கிறீங்களா? யாரும் அனுப்புறதுக்கு யங் ஆக்கள் வந்திருக்கணுமா? இன்று இல்லை, அடுத்த வாரம் முனைவார்கள். ஓகே, படபோட் கந்தையார் இரண்டும் ஐயா யாரும் இருக்கணுமா? யங் ஆக்கள். அக்ஷா கோபிகரன் வந்து கீபோர்ட் வாசிக்கட்டு. இங்க படத்தை போடுறாரு அக்ஷா கோபிகரன். அஷ்கா. ஓகே, நீங்க கீபோர்டை ப்ளே பண்ணுங்க ப்ளீஸ். என்ன பாட்டு என்று சொல்லவா? சொல்லி உங்களோட பேரையும் சொல்லி எவ்வளவு வயசு, எத்தனை அம்பது படிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. எனது பெயர் ஆஷ்கா கோபிகர். எனது தமிழ் பள்ளிக்கூடத்தில் நான் 6ஆம் வகுப்பில் படிக்கின்றேன். நான் இப்ப செய்ய போத பாட்டு அழகே அழகே. ஓகே. Thank you.
read நன்றி that நன்றி நன்றி super நல்லா இருக்கு. அருமையாக Well done, பாடினீர்கள். அக்ஷயா. நல்லது. Thank you. நன்றி. இவ்வளவு சின்ன பிள்ளைகள் இவ்வளவு பேர் தான் கடைசியாக Okay. எங்களை யோகாவை பற்றி சொல்றதுக்கு அவர் வேதகிரி Okay, கௌரி சங்கர் அவரா? கௌரி சங்கர். ஆமா, ஓகே, அவர் நான் சொல்றேன், நான் டைம் போட்டு நீங்க சொல்லுங்க. எப்ப வருவோம்னா அவர் வந்திருக்காரு, லைன்ல இருக்காரு. நான் கூப்பிடுவேன் அவரு. ஓகே, நாளைக்கு என்னன்னா நான் ஒரு சேஞ்சுக்கு என்ன ஒரு வீடியோ போட போறேன். அதாவது ஜப்னா யூனிவர்சிட்டியில நடந்த நடனம், அதை நீங்க பார்த்து மகிழலாம். அதற்கு பிறகு மற்றவர்களை நான் சொல்றேன். அதுக்கு பிறகு யாருண்டாரு முதலே கை போட்டிருந்தவர் என்ன, அப்படியா? ஆமா, அவரை நான் சொல்றேன் அப்படி என்றார். இந்த வீடியோவை பார்த்த பிறகு அவர் பேசட்டும். அதுக்கு பிறகு நிர்மலா ரெடியா இருங்க நீங்க. On the agenda is special dance performance. இந்த சிறப்பு நடனம் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் பழைய மாணவர்களையும் அவர்களுடைய புதல்விகளாலும் நடத்தப்படுகின்றது. இந்த நாடகம் தமிழிற்கு சமர்ப்பணம். இந்த ஸ்பெஷல் டான்ஸில் பங்கு பெற்றுபவர்கள் லட்சுமி ரவிச்சந்திரன், கீர்த்திகா நானேசன், தரணிகா நானேசன், தீபிகா சிவகுமார், அஞ்சனா நகுலேஸ்வரன், ஜெகநேதா ஜெயச்சந்திரன், ஆஷிகா ஜெயச்சந்திரன், மினோஜா ரமணசிங்கம், லக்ஷ்மி பத்மநாதன், சாகேதாகரன், மன்னிக்க. அருமையான நடனம். அடுத்ததாக கௌரி சங்கர் தேவராஜ். கௌரி சங்கரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுறேன். கௌரி சங்கர் தேவராஜ் வந்து அவர் ஒரு பொறியியல் அதிபராக இந்த நாட்டில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். வாரந்தோறும் வந்து எங்களை தமிழர் நலம்புரி சங்கத்துக்கு மிகவும் தனது சேவைகளை அளப்பரிய சேவைகளை ஆற்றி கொண்டிருக்கிறார். அதாவது அது வேதகிரி மகரிஷி என்ற சிஷ்யர். அவர் வந்து எங்களுக்கு சேவை செய்கிறது மாத்திரமில்லை, யோகாவும் இலவசமாக படிப்பிச்சு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பேசும்போது தலைப்பு வந்து அமைதியான வாழ்வுக்கு மனவளக்கலை என்றதை பற்றி பேச போகிறார். கௌரி சங்கர். நன்றி அங்கிள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஃபார் த வெரி குட் இன்ட்ரடக்ஷன். வேதாத்ரி மகரிஷி அவரோட எசன்ஸ் வந்து வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த வையகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் நல்ல முறையில் அமைதியாகவும் வாழ அவர் வகுத்தது இந்த இரு குறிப்பு. அது வாழ்க வளமுடன் என்று மற்றவரையும் வாழ்த்தலாம், அதே போல வாழ்க வையகம் என்று சொல்லும்போது இந்த வையகத்தையும் வாழ்த்தலாம். இது ரெண்டுலேயுமே ஒரு சுயநலமும் பொது நலமும் இணைந்த முறையில் அவர் வேதாத்ரி மகரிஷி இதை உருவாக்கி இருக்கிறார். ஸோ வேதாத்ரி மகரிஷியோட முதல் இது வந்து அமைதியான வாழ்வுக்காக மனவளக்கலை. ஸோ அதன் மூலமா அவர் உருவாக்குனது வந்து 1958 he founded a World Community Service Center where he focused world peace, and world peace is nothing but a individual peace. So from getting the individual peace, the world peace will be attained. So that the way he formalized. அதில் அவர் சொல்றது என்னன்னா, நாம் இந்த வாழ்கிற உலகில் விஞ்ஞானம் எல்லாமே வளர்ச்சி பெற்று இருக்கு, தேவைக்கு அதிகமாக பொருட்கள் எல்லாருக்குமே இருக்கு, ஆனால் மக்கள் தொகையும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாகி கொண்டே இருக்கிறது. வாழ்க்கை வசதிகள் எல்லாமே பெருகி கொண்டு இருந்தாலும் அது கூட சேர்ந்து குழப்பங்களும் அச்சங்களும் எல்லாமே சூழ்ந்த ஒரு நிலையா இருக்கு தனி மனிதனோட வாழ்வியல்ல. ஸோ இந்த குழப்பத்திலிருந்து வெளியே வர்றதுக்காக அவர் உருவாக்குனது தான் இந்த மனவளக்கலை. அதில் ஆன்மீக விளக்கமும், அதில் எப்படி வாழ்க்கை நெறியும் தனி மனிதனையும் தனி மனித குலத்தையும் குடும்பத்தையும் எப்படி காத்து கொள்ளலாம் என்று ஒரு படிப்படியான வழிமுறைகளை அவர் வகுத்து வைத்திருக்கிறார். இதில் ஒவ்வொரு உயிரும்
முக்கியமானது. அது உயிரோட மதிப்புணர்ந்து மனதின் மேன்மை உணர்ந்து மற்றவர்களுக்கு மதிப்பளித்து தன் செயலை அளவுமுறை உட்படுத்தி வாழத்தக்க தெளிவும் பயிற்சியும் பழக்கமும் மனவளக்கலை மூலமாக மனவளக்கலை போதனை மூலமாகவும் அந்த போதனைகளை எடுத்துக்கொண்டு அதை சாதனையாக்குவதை தனி மனிதனின் முயற்சியில் அவர் விட்டுவிட்டார். ஸோ செய்த தவறுகளே துன்பமாக முளைக்கின்றன. இது முதல்ல நம்ம செய்யும்போது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் போது இந்த தவறை திரும்ப செய்யக்கூடாது என்று ஒரு விழிப்புணர்ச்சி வருகின்றது. அதே மனம்தான் வந்து அந்த தவறையும் இழைக்க தூண்டுகிறது. பின்னர் அது அந்த தவறை செய்யக்கூடாது என்று தீர்மானிப்பதும் அதே மனம்தான். தவறு செய்யாத வழியை தேர்ந்து அதை ஒழுக வேண்டியதும் மனமே. மனதின் உயர்வு எதுவோ அதுவே மனிதனின் உயர்வு. ஆகவே மனத்தை எந்த அளவில் உயர்த்தி கொள்கிறோமோ தெளிவுபடுத்திக் கொள்கிறோமோ அந்த அளவிலே தான் மனிதனுடைய வாழ்வும் குடும்பத்தின் நலனும் உயரும் அண்ட் தனி மனிதனின் அமைதி கிட்டும். ஸோ அந்த அமைதியின் மூலமாக உலக அமைதிக்கு அவர் வழிவகுக்கிறார். இதையே அவர் அமைதியான வாழ்வுக்கான மனவளக்கலையாக 4 படிநிலைகளில் அவர் பயிற்றுவித்தார். நானும் ஒரு அவருடைய மாணவன் என்பதில் பெருமை கொள்கிறேன். அதன் மூலமாக நான் கவன்ட்ரி தமிழர் நலம்புரி சங்கத்தில் எவ்ரி சாட்டர்டே 10 to 12 நான் உடற்பயிற்சியையும் எளிய முறை தியான பயிற்சியையும் சொல்லிக் கொடுக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிகவும் அருமையான பேச்சையா. நீங்க எங்களோட தளத்தில் மீண்டும் ஒருவரை வந்து ஒரு அரை மணித்தியாலம் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எங்களோட பேச்சுக்கு நன்றி. ஒரு சிறிய திருத்தம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை 10 to 12 மணி வரைக்கும், சனிக்கிழமை சொல்லிட்டார். ஓகே ஓகே, நன்றி நன்றி. இல்ல நான் சொல்ல ஃப்ரீயான நேரம் எங்களோட தளத்திலே வந்து பேசலாம். பார்த்து எப்போ ஃப்ரீயா இருக்கிறாரோ அப்ப சொன்னா நான் அதுக்கு இடம் கொடுப்பேன். நன்றி. அடுத்ததாக நேரம் வெயிட் பண்ணி கொண்டிருந்த நிர்மலா புத்திரகுமாரன், நீங்க பாடலாம். ஏனென்றா முதல் வந்து இளமாக்களுக்கு தான் இடம் கொடுக்கணும், அதை நீங்க யோசிக்க வேணும். அதுக்கான தான் கொடுத்து கொண்டிருந்தேன். நன்றி நன்றி. எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். நான் தைப்பொங்கலுக்கு ஒரு படித்த பாட்டை படிக்க போறேன். தை பிறந்த வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்கச்சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம். தை பிறந்த வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்கச்சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம். ஆடியிலே விதைச்சோம் தங்கமே தங்கம், ஆடியிலே விதைச்சோம் தங்கமே தங்கம். ஐப்பசியில் களை எடுத்தோம் தங்கமே தங்கம், கார்த்திகையில் கதிராட்சி தங்கமே தங்கம், கார்த்திகையில் கதிராட்சி தங்கமே தங்கம். கழனி எல்லாம் பொன்னாச்சு தங்கமே தங்கம், கழனி எல்லாம் பொன்னாச்சு தங்கமே தங்கம். தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்கச்சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம். கன்னியரும் மனசு போலே தங்கமே தங்கம், கன்னியரின் மனசு போலே தங்கமே தங்கம். கல்யாணமாகுமடி தங்கமே தங்கம், வண்ணமணி கைகளிலே தங்கமே தங்கம். வளையல்களும் குலுங்குமே தங்கமே தங்கம். தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்கச்சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம். சுத்த சம்பா நெல்லை குத்தி தங்கமே தங்கம், சுத்த சம்பா நெல்லை குத்தி தங்கமே தங்கம். முத்தத்திலே சோறு பொங்கி தங்கமே தங்கம், முத்தச்சம்பா நெல்லு குத்தி தங்கமே தங்கம். முத்தத்திலே சோறு பொங்கி தங்கமே தங்கம். குத்து விளக்கேத்தி வச்சு தங்கமே தங்கம், கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் தங்கமே தங்கம். தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம்,
முத்துச்சம்பா நல் விளையும் தங்கமே தங்கம், தங்கமே தங்கம். நன்றி, வணக்கம். நன்றி, அருமையாக பாடியிருந்தீங்க. அடுத்ததாக லீலா நிக்கிறீங்களா? நீங்க உங்களுக்கு முகத்தை காட்டு இல்லை, நிக்கிறீங்களா இருக்கோ தெரியாது. நீங்களா வந்து பேசலாம், பாடலாம். ஓகே, இல்லையா? அடுத்ததாக விமலா தேவி விக்னேஸ்வரன் சிட்னில இந்த கோயிலுக்கு போகணும். இப்போ வெள்ளிக்கிழமையா போச்சு. அப்படியா? ஓகே, சரி, ஓகே. கேக்குதா? கேக்குது, நீங்க பாடலாம். இது ஒரு கண்ணன் பாட்டு. ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்ணனை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். தாலேலோ. வேறு ஒரு சொல்லுங்க. ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். தாலேலோ. அவன் வாய் நிறைய மண்ணையுண்டு மண்டலத்தை காட்டிய மின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான். தாலேலோ. ஓய்வெடுத்து தூங்குகின்றான். தாலேலோ. ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். தாலேலோ. பின்னலிட்ட கோபியரின் கன்னத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போல் நீல செய்தான். தாலேலோ. பின்னலிட்ட கோபியரின் கன்னத்திலே முத்தமிட்டு மன்னவன் போல் நீல செய்தான். தாலேலோ. அந்த மந்திரத்தில் அவன் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதம்மா. ஆராரோ. மண்டலமே உறங்குதம்மா. ஆராரோ. ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். தாலேலோ. நாகபடம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான். தாலேலோ. நாகபடம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான். தாலேலோ. ஒரு யோக நிலை போல் இருக்கும் யாரவரை தூங்க விட்டார். ஆராரோ. யாரவரை தூங்க விட்டார். ஆராரோ. ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். தாலேலோ. கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும். அன்னங்கரே துயிரளிப்ப மாறீரோ. கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும். அன்னங்கரே துயிரெழுப்ப வாரீரோ. அவன் பொன்னழகை பார்ப்பதற்கும் போதை முத்தம் பருவதற்கும் கன்னியரே கோபியரே வாரீரோ. கன்னியரே கோபியரே வாரீரோ. ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். தாலேலோ. மாய கண்ணன் தூங்குகின்றான். தாலேலோ. மாய கண்ணன் தூங்குகின்றான். தாலேலோ. மிக்க நன்றி. அருமையான பாட்டு. அடுத்த முறையும் வெள்ளிக்கிழமை காலமே வந்திருந்தோம். சரி, நன்றி. அடுத்ததாக
லீலா மாஸ்டர் நீங்க பாடலாம். ஓகே. மகாதேவி படத்துல இருந்து சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே, சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே, சங்கீத வீணையும் எதுக்கம்மா, ஓ சங்கீத வீணையும் எதுக்கம்மா, சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே, சங்கீத வீணையும் எதுக்கம்மா, ஓ சங்கீத வீணையும் எதுக்கம்மா, மங்காத பொன்னி மங்காத பொன்னி உனக்கு மையிட்டு பார்த்தாலே, தங்கமும் வைரமும் எதுக்கம்மா, மங்காத பொன்னி உனக்கு மையிட்டு பார்த்தாலே, தங்கமும் வைரமும் எதுக்கம்மா, ஓ தங்கமும் வைரமும் எதுக்கம்மா, கண்ணாடி கண்ணங்கள் காண்கின்ற வேளை, கண்ணாடி கண்ணங்கள் காண்கின்ற வேளை, எண்ணங்கள் எல்லாம் சங்கீதம் பாடும், கண்ணாடி கண்ணங்கள் காண்கின்ற வேளை, எண்ணங்கள் எல்லாம் சங்கீதம் பாடும், பேசாமல் பேசும் புருவங்கள் கண்டால், பேசாமல் பேசும் புருவங்கள் கண்டால், பேசாத சிற்பங்கள் எதுக்கம்மா, பேசாமல் பேசும் புருவங்கள் கண்டால், பேசாத சிற்பங்கள் எதுக்கம்மா, ஓ சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே, சங்கீத வீணையும் எதுக்கம்மா, செல்வமே ஜீவனே செல்வமே ஜீவனே, எங்கள் வான வள்ளல் போல வந்த இன்ப வள்ளலே, எங்கள் வான வள்ளல் போல வந்த இன்ப வள்ளலே, ஓ சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே, சங்கீத வீணையும் எதுக்கம்மா, ஆடுங்கொடிய நாகங்களும் ஆடுங்கொடிய நாகங்களும் உன்னழகு முகம் கண்டால் அன்பு கொண்டு மாறும், ஆடுங்கொடிய நாகங்களும் உன்னழகு முகம் கண்டால் அன்பு முகம் மாறும், அன்பான பூமியில் மழலை போல் நீ வந்தால், மங்காத பொன்னி தங்கமும் வைரமும் எதுக்கம்மா, அன்பான பூமியில் மழலை போல் நீ வந்தால், மங்காத பொன்னி தங்கமும் வைரமும் எதுக்கம்மா, ஓ சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே, சங்கீத வீணையும் எதுக்கம்மா, ஓ சங்கீத வீணையும் எதுக்கம்மா. நன்றி. அருமையான பாட்டு. நீங்க என்ன கூட எல்லாம் பாடுற மாதிரி கிடக்கலாம், சேர்த்து பாடுறீங்களா? வெரி குட். கூட பாடுற மாதிரி கிடந்துதான் பார்த்தேன். பாட்டு இருக்குது. இல்ல 2 பாட்டு பாடையில நேரம் இல்ல, ஆக்கள் கனவே வெயிட் பண்ணி இதுல இதே மாதிரி இன்னும் ஒரு பாட்டு இருக்குது. சரி சரி, ஓகே, நன்றி. நான் அடுத்ததாக ஒரு வீடியோ போட போறேன், கவனமா பாருங்க. ஒரு ஏஐ வீடியோ,
ஆனால் இந்த கான்செப்ட் வந்து மிகவும் நல்ல ஒரு கான்செப்ட். கவனமாக கமலாஷினி சிவபாலசிங்க நீங்க பாட வழிக்கிடலாம். நேரிருந்தே பாடுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் ஆடிடும் மாமையில் ஏறிடும் முருகா, ஆடிடும் மாமையில் ஏறிடும் முருகா, ஆதாரமாகிட நீ வாராயோ, ஆடிடும் மாமையில் ஏறிடும் முருகா, ஆதாரமாகிட நீ வாராயோ, ஆடிடும் மாமையில் ஏறிடும் முருகா, கூடியாடலாம் மகரி முருகா, கூடியாடலாம் மகரி முருகா, கூபுதல் சாத்தினில் கேளாதோ, கூடியாடலாம் மகரி முருகா, கூபுதல் காதினில் கேளாதோ, ஆடிடும் மாமையில் ஏறிடும் முருகா, வாசரவணனே வரமருள் குகனே, வாசரவணனே வரமருள் குகனே, ஈஸ்வரன் மகனே நீ வாராயோ, ஈஸ்வரன் மகனே நீ வாராயோ, பூவடியாலே பூமியின் மேலே, பூவடியாலே பூமியின் மேலே, போகமெல்லாம் தர நீ வாராயோ, பூவடியாலே பூமியின் மேலே, போகமெல்லாம் தர நீ வாராயோ, ஆடிடும் மாமையில் ஏறிடும் முருகா, ஆசை உன்மேலே ஆதலினாலே, ஆசை உன்மேலே ஆதலினாலே, ஆருயிரே நீ எதிர்வாராயோ, ஆசையுன் மேலே ஆதலினாலே, ஆருயிரே நீ எதிர்வாராயோ, நீ வர நினைத்தாய் தாய் தடுப்பாளோ, நீ வர நினைத்தாய் தாய் படுவா தடுப்பாளோ, நீலமயில் உன்னை தூக்காதோ, நீலமயில் உன்னை தூக்காதோ, ஆடிடும் மாமையில் ஏறிடும் முருகா, ஆதாரமாகிட நீ வாராயோ, ஆடிடும் மாமையில் ஏறிடும் முருகா. அருமையான பாட்டு, நன்றி. அடுத்ததாக பஞ்சாட்சர மாஸ்டர் சிட்னியில இருந்து நீங்க ஒரு பாட்டை மாத்திரம் பாடுங்க. நான் சொல்றத கேக்குதோ? கேக்குது, நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. ஓகே. எல்லோருக்கும் வணக்கம். வருவாய் 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 அம்மா, வருவாய் 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 அம்மா, திருவே உருவாய் வருவாய் அம்மா, திருவே உருவாய் வருவாய் அம்மா, இருளை நீக்கிட வருவாயம்மா, இருளை நீக்கிட வருவாயம்மா, உந்தன் அருளை பொழிந்திட வாவாகம்மா, வருவாய் வருவாய் வருவாயம்மா, கல்யாணி கருமாரி காமாட்சி நீயே, மாலட்சுமி மாதங்கி மீனாட்சி நீயே, வரலட்சுமி வாராகி விசாலாட்சி நீயே,
உலகாளும் தாயே எங்கள் துர்க்கை தாயே வருவாய் 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 அம்மா இதுவே உருவாய் வருவாய் அம்மா. நன்றி, வணக்கம். அருமையான பாட்டு. உங்களுக்கு அடுத்த முறை சரியான செட்டப் பண்ணி கொண்டு வருங்க. கம்ப்யூட்டர்ல ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, அடுத்ததாக டாக்டர் சிவச்சந்திரிகா இன்றைய செய்திகள் என்ன செய்திகளை சொல்ல வருகிறீங்களா? வணக்கம். என்னோட கூட பாடகி ஏராணியும் இருக்கின்ற அவட்ட முதலில் பாட கொடுக்கின்றேன். பாடலாம். நீங்க நேரம் கருதி கிரியா பாட வேணும், நிப்பாட்ட வேணும். நான் கொஞ்சம் பாடுங்க, நேரம் போகுது. வணக்கம். வணக்கம் வணக்கம், பாடுங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்ல பாட வந்திருக்கோம், அவரை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. என்ன பாட்டு? சினிமா பாட்டா, சங்கீத பாட்டா? என்ன பாட்டு நீங்க பாடலாம். பாடுறது கேக்குது இல்லையே? எனக்கு கேக்குது இல்ல. என்ன சம்திங் ராங்? உங்களோட செட்டிங்ல என்ன புள்ள போல இருக்கு. பாட்டு ஒன்றும் கேட்கே இல்ல. கேக்குது இல்ல. சரியா கேக்குது இல்ல பாடல். என்ன உங்களோட செட்டிங்ல என்ன புள்ள போல இருக்கு. அடுத்த வர வடிவா செட்டப் பண்ணி கொண்டு வந்து பாடுங்க. பிளவா இருக்கு. ஓகே, நன்றி. டாக்டர் சிவச்சந்திரிகா, அவங்களோட செய்தியை சொல்லுங்க, நேரம் போகுது. ஓகே, நன்றி. மெட்டால விடுங்க, டைம் போகுது இல்ல. சிவச்சந்திரிகா நிக்கிறீங்களா, போட்டீங்களா நீங்கள்? ஓகே, சரி. இல்ல மூவ் பண்ணிக்கொண்டு நிக்குது மொபைல் போன் எல்லாம். சரியா சரியான இடத்துல இல்ல போல இருக்கு. விட போறீங்களா? மெட்டால கொடுக்கட்டா? ஓகே, செட்டப் பண்ணுங்க. நேரம் போகுது. மனோ, நீங்க என்ன பேச போறீங்களா, பாட போறீங்களா?
ரெடியா சிவச்சந்திரிகா? நான் அடுத்த 3 நிமிஷத்தாலே செய்தியை வாசிக்கிட்டேன். ஓகே சரி. அப்ப ஒரு இடத்துல இருந்து வாசிங்க, ஒன்றும் விளங்குது இல்ல. நீங்க ஒரு இடத்துல இருந்து வாசிங்க, மூவ் பண்றீங்களா அங்கேயும் இங்கேயும். ஓகே, அடுத்ததாக மெனோ நீங்க பேசலாம், இல்லாட்டி பாடலாம். அன்மீட் பண்றாவே இல்லை மெனோ. ஓகே, நான் அடுத்ததுக்கு போவோம். அடுத்ததாக யாரும் இருக்கிறீங்களா? நீங்கள யாரும் பாட இல்லாட்டி பேசுறதுக்கு? அப்படி இல்லாட்டிக்கு ஜெயபாலன் ஐயா நீங்க என்ன சொல்ல விருப்பம்னா நீங்க சொல்ல, அதுக்கு அடுத்தா கந்தி அரியரன்னு நீங்க சொல்லலாம். ஓகே. ஆமாம், இளையோர் மூத்தோர் இணைந்து தரமாக இசை பண் தேவாரம் பேச்செல்லாம் எடுத்து வந்தார். தரமான நிகழ்வு, தக்கபடி படைத்திருந்தார். இளைய சிறார்கள் இசை மீட்டி மகிழ்வித்தார். பண்ணோடு ராகம் படர இளையோரும் முன்தோன்றி வந்த மூத்தோரும் நன்றாக இங்கே நயம்பட திறம்பட கலை படைத்தார். வாழ்க அவர்கள், வளர்க அவர் திறன். இசை மூலம் பிஞ்சு கரங்களினால் நெஞ்சினிக்க தன் இசை திறனை சுரத்தட்டு வழியாக சுரந்தார் ஒரு சிறுமி. சிறப்பு பாராட்டு. இத்தகைய படையல்களை இன்னும் இன்னும் பலர் ஆர்வமாய் எடுத்து வருகின்ற காரணத்தால் அளவாக நேரத்தை அமைத்து திட்டமிடுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்த கந்திய ஐயா, நீங்க சொல்ல இருந்தா சொல்லுங்க. நாங்கள் நிறைவு செய்ய நேரம் வந்து கொண்டிருக்கோம். நிறைவு செய்ய நேரம் வந்தபடியால் நான் கணக்க பேச விரும்பவில்லை. இந்த இணையதளத்தில் எங்களை பிள்ளைகளுக்கு கொடுத்த சந்தர்ப்பத்துக்கு மிகவும் நன்றி தெரிவிக்கொண்டு வணக்கம் கூறி நன்றி ஐயா. நன்றி. டாக்டர் சிவச்சந்திரிகா, நீங்க உடனே பேசுங்க. நீங்க ஸ்டெடியா இருக்க வேணும். என்ன சம்திங் ராங் வித் த லைன், உங்களோட லைன் கிளியரா இன்னும் வராம இருக்கு. பேச போறீங்களா இல்ல என்ன செய்ய போறீங்க? கேக்குது இல்ல, என்ன சொல்றீங்க? இயர்போன் எடுத்துட்டு எடுத்துடுங்க. அதுல இயர்போன் எடுத்து போட்டு பேசுங்க. கேக்குது இல்ல, இயர்போன் எடுத்தாண்டா பேச முடியாது. என்ன இயர்போன் போட்டோம்னா அவளுக்கு சத்தம் வராது. அடுத்த முறை நீங்க பேசுறீங்களா? பேந்தி பேசுவோமே. நீங்க இருக்கிற இடம் சரியில்லை போல இருக்கு. என்ன புள்ளையான இடத்துல எங்கேயோ இருக்கிறீங்க, இதுக்கு சரியில்லை. எங்கேயோ நிக்கிறீங்க, வழியிலே சரியில்லை. ஓகே, நான் இப்ப ஜேம்ஸ் மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவார் பொழுதுங்கிற நிகழ்ச்சி. அன்மியூட் பண்ணுங்க ஜேம்ஸ் மாஸ்டர், அன்மியூட் பண்ணுங்க. எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். இன்று தியானத்தினை கலாநிதி சதா மன உமா நிகழ்த்த இசை அதோடு பதாதைகளை அருந்ததி அம்மா வழங்க ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா ஒருங்கிணைப்பாளராக செயற்பட நிகழ்வுகள் அழகாக இசைந்திருந்தது. திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் தாயின் தியாக உள்ளம் பற்றி உயிரும் நீயே உடலும் நீயே என்ற பாடலை தந்திருந்தார். அதாவது இந்த பொங்கல் நாம் கொண்டாடினோம், இது இயற்கை தந்த கொடையின் விழா. அதே போல உயிர் தருவது தாய். அந்த தாயின் அழகான பாடலை தந்திருந்தீர்கள். நன்றி ஐயா, தொடர்ந்து வாருங்கள். அடுத்ததாக சரோஜதேவி சுந்தரலிங்கம் அம்மா அழகான முருகன் பாடலை தந்திருந்தீர்கள். அழகாக உருகி பாடியத போது அதிலே எத்தனை நிறைவிருப்பதென்பதை நீங்கள் மட்டுமல்ல நாங்களும் உணர்ந்திருந்தோம். அடுத்து கோவன்ட்ரி தமிழ் ஸ்கூலிலே இருந்து மிதுஷன் ரஞ்சன் 7 வயது ஓடி விளையாடு பாப்பா. அழகான விடயம். அதாவது இவர்களுக்கு கல்வியை அளித்து படிப்பிப்பதிலும் பார்க்க இந்த ஒரு விடயத்திலே இவர்களை கொண்டு வந்து விடும் போது அவர்களும் கூட அழகாக விளங்கிக் கொள்ளுகின்றார்கள். எங்களுக்கும் அந்த அவர்கள் சொல்லுகின்ற அந்த மழலை சொல் மிக அழகாகவே கேட்கிறது. அடுத்து லதுசன் திருவரங்கன் அவர்கள் 7 வயதிலே பாடலை தந்திருந்தார், என்னப்பனே என்று. அழகான பாடல். நன்றி ஐயா, அழகாக இருந்தது.
அடுத்தது சன்கிரீப் சஞ்சீவ் அவர்கள் பாரதியார் கவிதையை தந்திருந்தார்கள் பாவை ஜெயபாலன் ஐயா அவர்களுடைய பாடசாலையில் இருந்து. பல வேடிக்கை மனிதர்களைப் போல் நான் விழுவேன் என்று நினைத்தாயோ, துணிந்த ஒரு சொற்பதம், துணிந்ததொரு செய்தி. இது உங்களிலே இருந்து வரும் பொழுது நீங்களும் கூட அந்த பாரதியாரோடு உறவு கொள்கிறீர்கள். அழகாக இருந்தது ஐயா. அடுத்ததாக சஜீவன் நவநீதன் அவர்கள் முத்தமிழ் சுவாமி விவேகானந்தரை பற்றி தந்திருந்தீர்கள். அழகான ஒரு செய்தி. விபுலானந்தர் எங்களுடைய நாட்டிலே பிறந்து எங்களுக்கென்று அந்த மனம் வீசி தந்தவர். அவருடைய செய்தியை நீங்கள் சொல்லும் பொழுது நீங்களும் கூட அவரை பற்றி அழகாக தெரிந்திருக்கிறீர்கள். அடுத்ததாக சஜீவன் நவநீதன் அவர்கள் தேவாரம் பாடியிருந்தீர்கள். அழகானது ஐயா. நீங்கள் அறையிலே பாடுவதிலும் பார்க்க இங்கே பாடும் போது இறைவனை உணர்ந்து துதித்து பாடியதாக தெரிந்தது ஐயா. நன்றி. அஸ்கா, கீபோர்ட் வாசித்தீர்கள். நீங்கள் காற்றை நெறிப்படுத்தி இங்கே வெளிப்படுத்தினீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கவில்லை, ஆனால் நாங்கள் உணர்ந்திருந்தோம் அம்மா. அழகாக இருந்தது. தொடர்ந்து வாருங்கள் இந்த நிகழ்விற்கு. இது ஒரு கல்விப்பீடம் போல கூட உங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அழகாக இருந்தது. அனைவரும் தொடர்ந்து வாருங்கள் ஐயா. அடுத்ததாக பல்கலைக்கழக மாணவர்களுடைய சிறப்பு நடனம் தரப்பட்டது. ஒரு இடை நிகழ்வாக நிகழ்ந்தாலும் கூட பல நிற பூக்கள் அழகானது. அந்த தமிழ் மொழி வாழ்த்திலே பலரும் சேர்ந்து அந்த நிகழ்வை தரும்போது மிக அழகாக இருந்தது. அடுத்ததாக கௌரி சங்கர் தேவராஜ் ஐயா அழகாக உரை ஒன்றினை தந்திருந்தீர்கள். இந்த தளத்திலே நீங்கள் வந்து உரை நிகழ்த்த ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார். ஒரு தடவை இல்லை, மீண்டும் மீண்டும் வந்து பேசலாம். அழகான உரை ஐயா. நன்றி ஐயா. அடுத்து நிர்மலா உருத்திரகுமாரன் அவர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பாடலை தந்திருந்தீர்கள். தை பிறந்ததம்மா, வழி பிறந்திருக்கிறது. இன்று 18 பேர் வரை இந்த இடத்திலே கலந்திருக்கிறார்கள் அம்மா. அழகாக இருந்தது. அடுத்தது விமலா தேவி விக்னேஸ்வரன் அம்மா ஆயர் பாடி மாளிகையில் என்ற அழகான பாடலை தந்திருந்தீர்கள். அழகான குரல் வளம் அம்மா. தொடர்ந்து வாருங்கள். இந்த வியாழனிலே நீங்கள் பாடுவதற்காக இந்த இடம் உங்களுக்காக காத்திருக்கிறது. லீலா அம்மா மகாதேவியிலிருந்து சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே என்ற அழகான பாடலை தந்திருந்தீர்கள். இது நான் முதல் பார்த்த படம். அக்கா என்னை கூட்டிக் கொண்டு போன சிறு வயதில் முதல் நான் பார்த்த படம் என்றபடியால் நீங்கள் பாடும் பொழுது கூட இந்த தாலாட்டு பாடல் அழகாக இருந்தது. பின்னர் பலர் தங்களுடைய குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடல் பாடுவதற்கும் இந்த பாடல் பிரயோசனமாக இருந்ததம்மா. நன்றி அம்மா. தொடர்ந்து ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா அவர்கள் மானும் குட்டியும் அந்த நிகழ்வை போட்டிருந்தீர்கள். பின்னாலே நடந்த அந்த மலையிலிருந்து கற்கள் விழுந்த நிகழ்வும் உண்மைதானா, சேர்க்கப்பட்டதா என்று புரியவில்லை. ஆனால் இந்த மான் அவர்களோடு பேசிய போது உண்மையாகவே அவர்கள் மகிழ்ந்திருந்தார்கள் என்பதை புரியக்கூடியதாக இருந்தது. கமலாசினி அம்மா அழகிய முருகன் பாடல் தந்தீர்கள். நன்றாக ரசித்து ருசித்து நீங்கள் பாடினீர்கள். உங்களிடமிருந்து நாங்களும் அந்த முருகனின் செய்தியை கேட்டோம். அடுத்து பஞ்சாட்சரம் ஐயா வருவாய் வருவாய் என்ற அழகான பாடலை தந்திருந்தீர்கள். நன்றி ஐயா. முதல் நிகழ்வு உங்களோடு திறக்கின்ற அந்த நிகழ்வு என்ன நடந்தது என்று தெரியவில்லை, ஆனால் அழகாக இருந்தது ஐயா. நன்றி ஐயா. தொடர்ந்து வாருங்கள். கலாநிதி சிவச்சந்திரிகா அம்மா அந்த தளத்திலே அனுபவம் பெற்றவர். அதாவது பாடல் சீராக வரவில்லை, அதாவது நாம் தொடங்குங்கள் என்று சொன்ன உடன் தொடங்க வேண்டும், அதற்குரிய முறையிலே ஆயத்தங்களை செய்யுங்கள். ஏதோ ஒரு தவறு நிகழ்ந்து விட்டது. ஆனால் உங்களில் அல்ல, நடந்த தவறு ஒரு நிலை தவறு, அதிலே ஒன்றும் இல்லை. ஆனால் உங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் செய்திக்காக வேண்டி. நீங்கள் செய்தி சொன்னாதான் இந்த தளம் வெளிக்கும் அம்மா. வாருங்கள். அடுத்து பாவை ஜெயபாலன் ஐயா அழகாக இந்த பாமுகத்திலே இந்த கவிதை நிகழ்வு குறித்து கருத்து தந்திருந்தீர்கள். நன்றி ஐயா. அனைத்தும் நிறைவாக இருந்தது. அனைவருக்கும் நன்றி கூறி நிற்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. எல்லோருக்கும் சேர்த்து நாங்கள்
கைகளை தட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்ளுவோம். ஜேம்ஸ் மாஸ்டர் மிகவும் அழகாக தொகுத்து வழங்கினார்கள். பங்கு பெற்றிய அனைவர்களுக்கும், குழந்தைகள் பாடசாலை பிள்ளைகளுக்கும் மிக்க நன்றி. அஞ்சலாவுக்கு நன்றி, எங்களுடன் கலந்திருக்கின்ற அன்று அவருக்கு நன்றி கூறி அனைவருக்கும் நன்றியை கூறுவோம். வேறு யாரும் பேசுகிறால் நாங்கள் ஒரு 5 நிமிடம் கூறிவிட்டது, பரவாயில்லை. கணேசன் ஐயா என்ன சொல்ல போறீங்களா? பார்த்தீங்களா இல்லாட்டி இப்பதான் வந்தீங்களா? நான் இப்போதான் வந்தேன். ஐயா ஜேம்ஸ்க்கு நான் ஒரு என்னென்னு சொல்லலாம்டா பாராட்டு தெரிவித்து ஆக வேண்டும். ஒரு தொகுத்து வழங்குவதில் ஒரு மன்னன் என்றுதான் நான் கூறுகின்றேன். மிகவும் சிறப்பு ஐயா, நன்றி. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நான் முன்னுக்கு நான் வரையில போயிட்டது, எனக்கு வேறு நிகழ்ச்சியில் இருந்தபடியா. நன்றி. இதே போல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தயவு செய்து ஜெயபாலன் ஐயா மற்றது கொவென்ட்ரி தமிழ் சங்கத்தைச் சேர்ந்த அவர்கள் எல்லாரும் எங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு நான் இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாளை காலை 9 மணிக்கு UK நேரம் யோகா நிகழ்ச்சி இருக்கிறது. சிவசுதா தவராட்டம் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து நடத்தி வருகிறார்கள். இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்து. நன்றி.